என் ஃப்ரெண்டு ஒரு பையனை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் அவுட் கொடுத்தா நடக்கிறியான். ஒரே அப்படியா போய் பிடிச்சிடும். என்ன நடந்துகிட்டு இருக்கியா? முடிஞ்சா காலையிலேயே அரிசத்தை உட்காந்து கடலையை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னையிலேருந்து நான் குட்டி பகவதி. ஏன்னா ஈஸி ரன் ஒரு 7 கிலோமீட்டர் அதை முடிச்சுட்டு பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பேக் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேக் அடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். பசி தாங்கல, அதனால ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு காஃபி குடிச்சேன். கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும் அப்படின்ட்டு ஒர்க்குக்கு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ணன் வேற மாதிரி. முன்னாடி எல்லாம் அண்ணன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த கை எப்படி இருக்கும், இந்த கை சார். அப்பனா பால் வருமா சார்? நேற்று எங்கள் கோச் பர்த்டே செலிப்ரேஷனு அதை முடிச்சுட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை. மீன் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால மீன் வாங்கலை. ஏன்னா தடைக்காலம் முடியலையா, அதனால் காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு. நீ போட சின்ன பையில ஒரு 10 வச்சுட்டு ஆம்சை பார்க்க தூர ஆம்சை முடிக்கிற ஏன்டா பண்ற சம்பாதிக்கிறியா இல்லையா? அதில் எதுல இன்ஸ்டால சஸ்பென்ஸோடைய சார் கொஞ்சம் போட்டு விட்றா எப்படி இருந்து. 2 நாள் நடந்த சம்பவம் இதுதான். நாளைக்கு பண்ணுற ஒர்க் அவுட்டில் சந்திப்போம்.